ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ண போகிறோம், அதில் எதில் பண்ண போகிறோன்னா ஓவர்லீஃப் வச்சு பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமை ஓவர்லீஃபில் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கூகுளுக்கு போங்க, கூகுள் போய்ட்டு ஓவர்லீஃப்னு டைப் பண்ணிங்க. ஓவர்லீஃப்னு டைப் படிச்சேன்னு ஃபஸ்ட்டு ஓவர்லீஃப் ஆன்லைன் லேட்டக்ஸ் எடிட்டர் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் போங்க. டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு டிடின்னு டைப் பண்ணுங்கள். டிடின்னு டைப் பண்ணோன்னே மாடிஃபைடு டிடி ரெஸ்யூம் செகண்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டெம்ப்ளேட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு, இந்த ரெஸ்யூமுக்கு. ஓகே, இதுதான் டிடி டெம்ப்ளேட். ஓகேங்களா, டிடி டெம்ப்ளேட் அதான் டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட். ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு நேம் செக்ஷனில் போய்ட்டு நம்மளுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்குறோம். சரி, ஓகேவா. ஆக்சுவலாக இங்கே வந்து அவன் பேர் வந்து சந்தோஷ். ஆக்சுவலி சந்தோஷ், அவன் பேர் வந்து சந்தோஷ். ஸோ நான் சந்தோஷ் டீன்னு எனக்கு கொடுக்க போகிறேன். ஒன் செகண்ட். ஆக்சுவலாக இது வந்து என் ஃப்ரெண்டுக்காக நான் ரெஸ்யூம் மேக் பண்ணுறேன். ஸோ அவனோட நேம் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, சந்தோஷ். இப்போ நம்ம கம்பைல் பண்ணுறோம். இது கம்பைல் பண்ணி ஒரு டைமும் நம்ம எடிட் பண்ணிட்டு கம்பைல் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு யூஸ். ஓகேவா, மேலே பாருங்கள் நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நேம் செக்ஷன் நேம் மாற்றினால சந்தோஷ் டீம் நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா. ஆக்சுவலாக வந்து ஃபுல் நேம் வந்து சந்தோஷ் குமார் டி. சரி, ஒன்றரை டைம். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ வந்து மெயில் ஐடி அதே போல் மெயில் ஐடி மாற்றிக்கணும். மெயில் ஐடி மாற்றிடுவோம். இங்கே மெயில் ஐடி ஐடினா நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர். இங்கே தான் ஃபோன் நம்பர். ஓகேவா, நம்மளோட 4/9 போட்டுட்டு அதுக்கத்தான் அவனோட ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறோம். இது வந்து நான் ஒரு சும்மா ஒரு ஃபோன் நம்பர் அடிக்கிறேன். அடிச்சுட்டு எஜுகேஷன் செக்ஷன். எஜுகேஷன் செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து யூஜி பண்ணிகிட்ருக்கேன். யூஜி மட்டும் வைங்க. சப்போஸ் நீங்கள் பிஜி வச்சுட்டு அதுக்கு யூஜி சிஜிபி வந்து 7.5 சப்செக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரெடிக்டடாக ரிமூவ் பண்ணிடுறேன். காலேஜ் எஜுகேஷன் செக்ஷன். ஓகே, பேச்சுலர் ஆகிடுச்சு. டெக்னாலஜி கம்பைல் பண்ணி பார்த்தோம். படிச்சு தான் கம்பைல் பண்ணி டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்து கம்பைல் பண்ணோம். சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கே இந்த லொக்கேஷனில் வந்து செப்டம்பர் 2022. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து எப்போ முடியுதுன்னா 2025 முடியும். சரி, ஓகேங்களா, ஆகஸ்ட். நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் வேலூர். புரியுதா சார்? இப்போ இங்கே வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தாலும் சிஜிபி, இந்த சிஜிபி பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து சிஜிபி பண்ணால் பாலிடெக்னிக் காலேஜ் ஆட் பண்ணியாச்சு. சப்செக்ஷன் போட்டு குரு ராகவேந்திரா பாலிடெக்னிக்ஸ். இப்போ சப்செக்ஷன் போட்டிங்கன்னா செக்ஷனுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ரெட்டிங் வரும். அதனால சப்செக்ஷன். டிஸ்கிரிப்ஷன் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் கொடுத்தாச்சு. சரி, ஓகே. லொக்கேஷன் நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் அடிச்சுட்டு லொக்கேஷனில் வந்து நான் வந்து செப்டம்பர்லேருந்து ஏதோ ஒரு 2022 ஓகே, ஆகஸ்ட். ஓகே, ஜப்போ இது எந்த ஒரு காலேஜ்னா இது வந்து குடியாத்தம். ஓகே, குடியாத்தம் டைப் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ரெஷ் ஒரு கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணால் ஓகே, இங்கே வந்துச்சு குரு ராகவேந்திரா பாலிடெக்னிக் காலேஜ் டிப்ளமோ கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஆஸ் அ ஃப்ரெஷராக யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ஆக்சுவலாக. ஓகேங்களா, பட் நான் வந்து ஒரு 2 இடத்துல இன்டர்ன்ஷிப் போயிருக்கான். ஆக்சுவலாக அது 4 days இன்டர்ன், 3 days இன்டர்ன்ஸ். இப்போ நம்ம வந்து ChatGPT போயிட்டு அங்கே என்ன கான்ட்ரிபியூட் பண்ணான்னு அவனுக்கு தெரில, நம்மளுக்கும் தெரில. சரி, ஓகே. பட் இருந்தாலும் அவன் வந்து அங்கே வெப் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஓகே, அதனால வந்து நான் ChatGPT போயிட்டு கிவ் கண்டென்ட் டு ஆட் அண்ட் ரெஸ்யூம் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு அங்கே ஆக்சுவலாக வந்து அவன் இகாமர்ஸ் வெப்சைட்க்கு வந்து பில்ட் பண்ணுறது ஃப்ரண்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இங்கே இன்டர்ன்ஷிப் போடணும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இன்டென்ஷன் வெப் டெவலப்மெண்ட். இப்போ டைப் பண்ணோன்னே ChatGPT நம்மளுக்கு எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப சிம்பிள்.
இப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கீ ஹைலைட் பாயிண்ட் வேணும், அதெல்லாம் ஹைலைட் பண்ணி போடணும் அது ரெஸ்யூம்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக ChatGPT கேட்டாலே மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் அழகாக கொடுத்துரும். இப்போ நம்ம இது கேட்டது ஸோ ஓகே, இப்போ ChatGPT ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இன்டர்ன்ஷிப் வெப் டெவலப்மெண்ட் போடும். இதை நம்ம வந்து கம்பெனி பேர் மட்டும் தான் கொடுக்கணும். சப்செக்ஷனில் வந்து கம்பெனி நேம் மட்டும் கொடுக்குறோம். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கோட்பென்ட் அப்படின்ற ஒரு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்டர்னால் வெப் டெவலப்மெண்ட் இன்டர். ஸோ அதனால் இன்டர்ன்ஷிப் இன் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துரும். அங்கே டீ ஆட் பண்ணோம், அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லொக்கேஷன் நீங்கள் லொக்கேஷன் இடத்துல வந்து 4 days கொடுங்க. 4 days எவ்வளோக்கு எப்போ பண்ணியிருக்கோம் அது அதோட லொக்கேஷன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் 4 days தான் பண்ணிடுறாலும் நான் சிம்பிளாக கொடுத்துறேன் 4 daysன்ட்டு. 4 days. இப்போ வந்து அந்த ஐட்டம் இருக்கிற இடத்துல வந்து இப்போது ChatGPT ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சுல நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ணிடலாம், கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அச்சீவ்மெண்ட், இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். கான்ட்ரிபியூட் த டெவலப்மெண்ட் டிசைன் ஆஃப் வெப் பேஜ் யூஸிங் HTML CSS அண்ட் JavaScript. ஸோ இதை எடுத்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறாங்க. கொடுத்தாச்சு. இதில் இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த பாயிண்ட் வைக்கும்போது இந்த பாயிண்ட்ஸில் இந்த ஆக்சுவலாக யூசர் வே டிசைன் ஃபார் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் கொடுக்குறோம். ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட்னா கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ChatGPT ஜென்ரேட் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். ஸோ இன்டர்ன் நீங்கள் போகல அப்படின்னா பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ வந்து ஸோ ஆக்சுவலாக அவங்க ஸ்கில்லில் வந்து SQL தெரியும்னு சொன்னால், ஸோ அந்த பாயிண்ட் எதுனா உனக்கு கரெக்டாக இருக்கோ, கீ ஹைலைட் பண்ணி இருக்கோ, அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து போகிறேன். ஆக்சுவலாக ஒர்க் க்ளோஸ் வித் டீம் டெவலப்பர் அண்ட் டிசைன் அ பர்டிகுலர் கோட் ரிவ்யூ அண்ட் கான்ட்ரிபியூட்டர். ஸோ அதை எடுத்து வைக்க போகிறாங்க. அதை எடுத்து வச்சாச்சு. ஓகேவா? 3 points இஸ் எனஃப். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு எதாவது இன்னும் ஒரு 4 வச்சுக்கோங்க. பட் மோஸ்ட்டாக ஓகேங்களா? சரி, ஓகே முடிஞ்சிச்சு. கம்பைல் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணலாம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வாங்க எங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போகிறது இண்டஸ்ட்ரி வெப் டெவலப்மெண்ட் 4 days கான்ட்ரிபியூட் டெவலப்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இது கொடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் ஒரு கம்பெனியில் பண்ணிட்டு போல அது ஒரு 4 days 5 days வச்சோமா ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ண போகிற ரெஸ்யூமில். ஓகேவா? DNT கேரியர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்டர்ன்ஷிப் இன் வெப் டெவலப்மெண்ட்ஸ். ஓகே, அதே போல் ChatGPT போயிட்டு என்ன ப்ராஜெக்ட் அவங்க பண்ணேன்னு சொல்லிட்டு நம்மளே ChatGPT போய் கேட்கும். டிசைனர் ஜாப் போர்ட்டல் வெப்சைட் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் டு ஆட் அ ரெஸ்யூம் இன் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஆக்சுவலாக கொடுத்தோட இதே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் மெயின். இது ஃபுல்லாக ஒரு டைம் படித்து பார்த்துட்டு நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ நம்ம போகிறப்ப இதே ChatGPT கேட்டு இதெல்லாம் மொத்தம் ஜென்ரேட் பண்ணி கோடு ஜென்ரேட் பண்ணி ஒரு தடவை அந்த ப்ராஜெக்டை பார்த்துக்கோங்க. அப்போ தான் அங்கே இன்டர்வியூ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஈஸியாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது கீ கான்ட்ரிபியூட்டர்ஸாக அங்கே வைக்கணும். ஃபஸ்ட்டு ஆனால் வந்து என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் வைக்கலாம். ஸோ அதனால நாங்கள் வைக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் டெம்ப்ளேட். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஜாப் போர்ட்டல் வெப்சைட். ஓகே, இதுதான் டெம்ப்ளேட். டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார் ஜாப் போர்ட்டல் யூஸிங். ஸோ அதை எடுத்து இந்த ஐட்டம் செக்ஷனில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணுறேங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பேஸ்ட் தான் பேஸ்ட் போயாச்சு. அதை காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து
ஆல்ரெடி ஃப்ரண்ட் அண்ட் ஜாப் போர்ட்டல் யூஸிங் HTML CSS அது வச்சாச்சு. ஸோ டிசைன் இம்ப்ளிமெண்ட் ரெஸ்பான்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் ஜாப் சர்ச் கம்பெனி ப்ரொஃபைல்ஸ் அண்ட் யூசர் ஓகேங்களா, அதனால் அதை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டு தேர்டு ஒரு பாயிண்ட் போகிறேன். நம்ம வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் டூலில் கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதை நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூட்டிலைஸ் கிட் அண்ட் கிட் ஃபார் வெர்ஷன் அண்ட் கொலாபரேஷன் லாங்குவேஜ். ஸோ அதை நான் இங்கே வைக்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து கம்பைல் பண்ணலாம். இப்படி கம்பைல் பண்ணாச்சும் கம்பைல் ஆகிட்டுருக்கார். ஸோ இது வந்து நிறையா பேஜ் இருக்கலாம், செகண்ட் பேஜ் போயிருக்கு. அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணால் ஃபஸ்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ வந்துச்சு மேலே. ஓகே, கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா அந்த இன்டர்ன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் இது ஆக்சுவலி இதுதான் அவனோட ப்ராஜெக்ட்டு. இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற ப்ராஜெக்ட் தான். இதோட ATS ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10 8 6 வரைக்கும். இந்த ATS ஸ்கோரை தான் அந்த ரெசியூம் மூலிமா சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து அவன் இப்போ ப்ராஜெக்ட் செக்ஷன் ஆட் பண்ணலாம். இதுதான் அவன் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து நான் அப்படியே இதில் பேஸ் பண்ணிவிட்டேன். ChatGPT பேஸ்ட்டு ChatGPT கிவ் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் டு ஆட் ஆன் ரெசியூம் ப்ராஜெக்ட் செக்ஷன் அப்படின்னு போட்டுட்டு கொடுத்துட்டேன். அதுதான் அதில் வந்து வாட் ஐ எம் கான்ட்ரிபியூட்டர் அதுதான் எனக்கு ஹைலைட் பண்ணி வேணும். ஸோ அதை வந்து நான் கொடுத்துறேன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸு டெக்னாலஜி யூஸ்டு கீ ஃபீச்சர்ஸு மொத்தமே வந்துடுச்சு பாருங்களா. ஸ்டூடெண்ட் டியூரேஷன் அதோட டெம்ப்ளேட்ஸ் ChatGPT ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஆக்சுவலாக தேவை. ஸோ ஃபிலம் மொத்த கண்டென்ட்டுமே ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது மொத்தமே நம்மளால் வைக்க முடியாது. ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கீ ஃபீச்சர்ஸாக ஹைலைட்டிங்காக இருக்கோ அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் நேமை மாற்றணும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஸ் OS சர்வீசஸ். இப்போ வந்து என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? HTML CSS PHP MySQL. ஸோ அதை எடுத்து நான் நீங்கள் பேஸ் பண்ணுவேன். பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிடுவேன். டேட்டாபேஸாக அது ரிமூவ் பண்ணிட்டு வச்சுட்டு இப்போ வந்து ஓகே அந்த கம்மாலாம் போட்டுருவோம். கம்மா போட்டுட்டு ரெஸ்யூம் பொறுத்த வரைக்கும் கிராமர் எரர் இருக்கக்கூடாது மோஸ்ட்டாக. அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. கிராமர் இருந்தால் அந்த ATS ஸ்கோர் கம்மியாக வரும். கிராமர் மிஸ்டேக் கேரளா. நெக்ஸ்ட்டு வந்து ஐட்டம் செக்ஷனில் போய்ட்டு அந்த டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் எப்போ போனேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதோட கண்டென்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எவ்வளோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அவ்வளோ ஷார்ட் பண்ணக்கூடாது. கிவ் ஷார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலாக நிறைய பெரிய பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா ப்ராஜெக்ட் ஒரு சிங்கிள் பேஜில் ரெசியூமை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆஸ் அ ஃப்ரெஷராக சிங்கிள் பேஜ் ரெசியூம் தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் ஷார்ட் பண்ணி கேட்டிருக்கேன். இப்போ வந்து வந்துக்கிற பாயிண்ட்டில் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோ சிம்பிளாக பேஸ்ட் பண்ணியாச்சு. அந்த ரிசல்ட்ஸ் ஃப்ரண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் எந்த பாயிண்ட் எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்க போகிறேன். ஆப்டிமைசிங் MySQL டேட்டாபேஸ் ஆல்ரெடி வச்சாச்சு. ஸோ அதை நான் வைக்க மாட்டேன். அந்த மாதிரி ஏற்கனவே ஒன்று மேலே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கவே இருக்காது மோஸ்ட்டாக. ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ஐ மீன். ஸோ அதை எடுத்துகிறேன். Optimize MySQL database efficient to handling implementing ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்து நான் MySQL database சொல்ல அந்த HTML CSS இம்ப்ளிமெண்டிங் HTML CSS இம்ப்ளிமெண்டிங் HTML CSS இருக்குல்ல அது ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் அதை தான் எடுத்து போயிட்டேன். சாரி மாற்றி சொல்லிட்டேன். சரி ஓகே, இப்போ எல்லாத்தையும் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கம்பைல் பண்ணி வச்சு கம்பைல் பண்ணோன்னா எப்படி இருக்க பார்த்துக்கா ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, பக்காவாக இருக்கா? தென் வந்து கடமை ஒரு தென் இந்த ப்ராஜெக்ட்டு பண்ணல. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எதுவுமே பண்ணல. இப்போ நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க காலேஜ் டைம் அப்போது.
ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி தான், நானும் அப்படி தான் இருந்தேன். காலேஜ் சும்மா போய் ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுக்கிட்டு வெறும் ப்ராஜெக்ட் டாபிக் மட்டும் தான் தெரியும் போயிட்டு அந்த மாதிரி தான். ஸோ ஓகே வந்து நம்ம வந்து ChatGPT போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஜென்ரேட் பண்ணி கேட்க போகிறோம். ஜாவா ப்ராஜெக்ட் இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஜாவா ப்ராஜெக்ட் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கோட்லேருந்து எல்லாமே ஜென்ரேட் பண்ணி அதை நம்ம வந்து படிச்சுக்கணும் ஒரு வாட்டி பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஓகே, ஆனால் அதே போல் கட் காப்பி பண்ணாமல் ஸ்கில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்கில்ஸ் கொடுத்துக்கோங்க. எப்போவே ஸ்கில்ஸ் வந்து ஜாவா, JDBC, MySQL அது ஒரு மினி ப்ராஜெக்ட் தான் கேட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது மினி ப்ராஜெக்ட் கேளுங்க. டெவலப்மெண்ட் கன்சோல் பேஸ்ட் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் பற்றி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன டெவலப் பண்ணியிருக்கோம், டெவலப் புக், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆல் ஆடிங், அப்டேட்டிங் அண்ட் டெலிட்டிங் த புக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கம்பைல் பண்ணி வந்துடுச்சு. அவங்க டபுள் டாட் வச்சுருக்கேன், அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஓகே ஃபைன். இப்போ வந்து ஸ்கில் செக்ஷன் போகிறோம். ஸ்கில் செக்ஷன் வந்து இந்த ஓவர் 100 லைன்ஸ், அந்த ஓவர் 500 லைன்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜாவாவுக்கு வந்து ரன் சப்செக்ஷன் கொடுத்து பார்க்குறேன். எப்படி பிரிண்ட் ஆனால் டார்க்காக பிரிண்ட் ஆகும். ஸோ தேவை அது சப்செக்ஷன்லேயே போட போகிறேன் ஜாவா. இதை நான் எப்படி இந்த ஸ்கில் செக்ஷனை வந்து பண்ண போகிறேன்னா ஜாவாவில் எனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நான் காட்ட போகிறேன். இப்போ ஜாவா வச்சாச்சு. ஜாவாவில் கோர் கான்செப்ட் தெரியும், கோர் கான்செப்ட் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து டெக்ஸ்ட் புல்லட் அப்படின்னு கொடுக்குறோம். டெக்ஸ்ட் புல்லட் அதுக்கடுத்து கோர் கான்செப்ட் கொடுக்குறோம். அப்போ தான் வந்து அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வரும். டெக்ஸ்ட் புல்லட் ஃபார் டெக்ஸ்ட் புல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஜேடிபிசி தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜாவாவில் வந்து JDBC தெரியும், சவுலர் தெரியும், ஜாவா எஃபெக்ட்ஸ் தெரியும், ஸ்ப்ரிங் ப்ரூட் தெரியும், அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கொடுத்துக்குவாங்க. ஸோ இது இங்கே வந்து கோர் கான்செப்டும் எனக்கு JDBC கான்செப்ட் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் அகெயின் ஓவர் 100 லைன்ஸ் 1000 லைன்ஸ் ஆஃப் த கோட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன ப்ரோக்ராமிங் சப்செக்ஷன் போட்டுட்டு C++ல எனக்கு என்னன்னு தெரியும்னா கோர் கான்செப்ட்ஸ், அவ்வளோதான். கோர் கான்செப்ட்ஸ் அடுத்து ஒரு புல்லட் பாயிண்ட் போட்டுட்டு STL போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு சப்செக்ஷனில் வந்து பைத்தான் போட போகிறோம். பைத்தான் போட்டால் இது ஆக்சுவலாக எல்லா CSS டிபார்ட்மெண்ட்டு, டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாருமே இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நம்ம வந்து சப்ஜெக்டாக வந்திருக்கோம். அட்லீஸ்ட் பேசிக்காக நம்மளுக்கு தெரியும் இந்த 3மே. ஸோ இது 3மே ஆப்வியஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லா ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க ஹைலைட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பைத்தான் ஊப்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகே, அந்த மாதிரி நான் கொடுத்து போகிறேன். பேசிக்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா. கான்செப்ட் நீங்கள் வந்து ஒன்று நல்லா தெரியுதுன்னா இப்போ சப்செக்ஷன் போட்டு ஜாவா போட்டு ஃபெமிலியர்னு போட்டுருங்க சைடில். அது வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணிக்கோ. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு சப்செக்ஷன் வெப் டெவலப்மெண்ட்டில் எனக்கு என்னென்ன தெரியும்னா அதே போல் புல்லட் பாயிண்ட் போட்டு HTML நெக்ஸ்ட்டு ஒரு புல்லட் பாயிண்ட் போட்டோம். டெக்ஸ்ட் புல்லட் போட்டு CSS. நெக்ஸ்ட்டு வந்து JavaScript போட்டாச்சு. ஓகேவா. JavaScript. ஓகே. இந்த மாதிரி தனித்தனியாக போட்டால் கொஞ்சம் ரெஸ்யூம் வந்து பார்க்கறது நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் அப்படி பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சப்செக்ஷன் போட்டு டேட்டாபேஸில் எனக்கு என்ன தெரியும்னா MySQL தெரியும். ஸோ அதனால் அந்த டெக்ஸ்ட் புல்ல SQL. ஸோ ஓகே, SQL போட்டாலே ஓகே தான். SQL போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் புல்லட் MongoDB போட்டாச்சு. MongoDB போட்டுட்ட பிறகு
இதெல்லாம் நம்ம எடுத்துருப்போம். ஃப்ளட்டரு, React.js இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து VSS வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் அண்ட் பில்ட் டூல்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டூல்ஸ்லாம் இங்கே கொடுக்கும். ஆக்சுவலாக கிட்டு ஆப்வியஸாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியலனா கிட்டு போய் யூடியூப் பார்த்து கற்றுக்கோங்க. அதான் கிட்டப் எப்படி புஷ் பண்ணுறது அதெல்லாம் மொத்தமே தெரியணும். கோடை எப்படி புஷ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே தெரியணும். ஃபோக் பண்ணுறது அதெல்லாம் தெரியும். சர்டிஃபிகேட் லிங்க் வச்சுருக்கேன், இன்டர்னோட சர்டிஃபிகேட் லிங்க்கு. ஸோ லிங்க்குன்னு வச்சுருக்கேன். இப்போ கம்பைல் பண்ணிட்டேன். கம்பைல் பண்ணோன்னே இங்கே லிங்க்குன்னு வருதா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள். சரி, இப்போ அவனோட சர்டிஃபிகேட் போயிடுச்சு சார். ஓகே, இதுதான் மேட்ரு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் இன்டர்ன்ஷிப்க்கும் நம்ம அதோட சர்டிஃபிகேட் வைக்கணும்ல. ஸோ அதோட சர்டிஃபிகேட் வைக்கிறோம். HRF போட்டுட்டு லிங்க்குன்னு டைப் பண்ணால் ஓகே வந்துச்சுங்களா, வந்துட்டு சார். நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் வந்து அவார்ட்ஸ் இருக்கிறத நான் சர்டிஃபிகேட் மாற்றிட்டேன். சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு சப்போஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் எதாவது இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, வேறு என்ன இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. ஸோ நான் சர்டிஃபிகேஷன் வச்சுக்கிறேன். மோஸ்ட்டாக அவன் வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கான் போல். சர்டிஃபிகேஷன் ஆஃப் கோர்ஸ் இன் ஐஓஎஸ் ஃபவுண்டேஷன் பை நான் முதல்வன். ஸோ அதை நான் டைப் பண்ணி முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேஷனுக்கு லிங்க் வேணா லிங்க் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கோர்ஸ் ஒர்க்கில் வந்து நீங்கள் என்னென்ன கோர்ஸ் ஒர்க் பண்ணியோ அது மொத்தமாக வச்சுக்கோங்க. நான் அல்காரிதம், டேட்டா ஸ்ட்ரக்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மிஷின் லேர்னிங், டெஸ்டிங்ஸ் அதெல்லாம் வச்சுட்டுருக்கேன். அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆக்டிவிட்டீஸ் எப்போவுமே வந்து அட்டெண்ட் 1 day ஒர்க் ஷாப் அதை பண்ணியிருக்காங்க தான். 1 day ஒர்க் ஷாப் in Android development by Codefend Technologies. HRF இப்போ அந்த ஒர்க் ஷாப்போட சர்டிஃபிகேட் அங்கே வைக்க போகிறேன். ஆக்சுவலாக சர்டிஃபிகேஷன் லிங்க். ஸோ ஓகேங்களா, அது மட்டும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் ஷாப் போயிருக்கோம். அட்டெண்டட் 1 day ஒர்க் ஷாப் இன் V18 University on IoT for beginners. Build an IoT application using Android and Raspberry Pi. HRF அதோட லிங்க்கு அப்புறமேட்டு லிங்க்கு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா, இப்போ முடிஞ்சு சார். இப்போ வந்து அவன் வந்து கம்பைல் பண்ண போகிறோம். ஃபைல் பண்ணோன்னே இப்போ ஆக்டிவிட்டீஸில் செஞ்சு இருக்கணும். ஆக்டிவிட்டீஸ் அட்டெண்ட் 1 day ஒர்க் ஷாப், நான் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் அட்டெண்ட் 1 day ஒர்க் ஷாப். ஸோ முடிஞ்சு சார். போஸ்ட் ஒர்க்கு நீங்கள் என்னென்னா போஸ்ட் ஒர்க் பண்ணிக்கணும் அது மட்டும் வச்சுக்கோங்க. நான் அதை அப்படியே இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற போஸ்ட் ஒர்க் வச்சுருக்கேன். ஒரு அல்ஜிப்ரா அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபார்வர்ட் தெம். இது வந்து டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டேன் எப்படி வருது மட்டும் பாருங்கள்.
ஆக்சுவலாக நான் வந்து பேஜ் கம்மி பண்ணுறதுக்காக 2 ப்ராஜெக்ட் தான் வச்சுருப்பேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து சிங்கிள் ப்ராஜெக்டில் வரும். ஸோ அதனால 2 ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ எல்லா லிங்க்கும் ஒர்க் ஆகுதா செக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த ரெஸ்யூம் தான். இந்த ரெஸ்யூமாக நம்ம இப்படி மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து வேர்ட் ரெஸ்யூம் செக்கர். எல்லோரும் வேர்ட் ரெஸ்யூம் செக்கரில் போட்டு இது வந்து எதுக்குன்னா ஏடிஎஸ் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி அந்த ஒரு ரெஸ்யூமுக்கு நான் செக் பண்ணியாச்சு. 806 வருது ஏடிஎஸ் ஸ்கோரை. சரி, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ரெஸ்யூம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம். சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டேன். இதோட ரிவ்யூ வரப்போ இங்கே வர 56 ஓவரால் 56 வந்திருக்கு. ஸோ இது ஓகே தான். அது 8 இருந்துச்சு, இது எப்படி 66. இதுலேயே நம்மளுக்கு வந்து ஆல்வேஸ் கொடுப்பாங்க ஒன்று எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ரெஸ்யூம் வந்து ஒரு 70% மேலே 80 ஸ்கோர் மெயின்டைன் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பாய்.